ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யார் இந்த ஜஸ்பிரீத் பும்ரா ஏன் இந்த வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பவுலர்னு பார்ப்போம். இந்தியா டீம் T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணமே ஜஸ்பிரீத் பும்ரா தான். பேட்ஸ்மேன்ஸ்னால மேட்சஸ் தான் வின் பண்ணி கொடுக்க முடியும், பட் பவுலர்ஸால தான் டோர்னமெண்ட்டை ஜெயிச்சு கொடுக்க முடியும். இந்த வேர்ல்டு கப்பில் ரோஹித் சர்மா மேட்சோட குரூஷியல் டைம்ல பும்ராட்ட தான் ஓவர் கொடுப்பாரு. பும்ராவும் டெலிவரி பண்ணி கொடுத்துருக்காரு. பும்ரா பவர் பிளேல விக்கெட் எடுக்கிறதா இருக்கட்டும், ஆப்போனன்ட் டீம் நல்லா பார்ட்னர்ஷிப்ல இருக்கப்ப மிடில் ஓவர்ஸ்ல வந்து பிரேக் த்ரூ எடுத்து கொடுப்பாரு. டெத் ஓவர்ஸ்ல ரன் லீக் ஆகாம கேமை கண்ட்ரோலும் பண்ணுவாரு. பும்ரா பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில குரூஷியல் டைம்ல பாகிஸ்தான் டீமோட இம்பார்ட்டன்ட் பிளேயர் பினிஷர் இஃப்திகர் அகமத் விக்கெட் எடுத்து மேட்சை மாத்துவாரு. T20 வேர்ல்டு கப் ஃபைனல் மேட்ச்ல இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கால டேவிட் மில்லரும் மார்க்கோ ஜான்சனும் பும்ரா பால அடிக்க வேணாம், டிஃபென்ஸ் ஆடிட்டு அதர் பவுலர்ஸ் அடிக்கலாங்கிற மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க. பும்ரா மார்க்கோ ஜான்சன் விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா டீமோட டெய்ல் எண்டர்ஸ் தான் பேட்டிங்க்கு வந்தாங்க. மார்க்கோ ஜான்சன் விக்கெட் தான் ஃபைனல் மேட்ச்ல நம்ம ட்ரோஃபி ஜெயிக்க முக்கியமா இருந்துச்சு. பும்ராவோட ஸ்பெஷலே அவரோட யூனிக்கான பவுலிங் ஆக்ஷன் தான். அவர் போடுற பால் பேட்ஸ்மேன் எக்ஸ்பெக்ட் பண்றதை விட குயிக்கா வரும். இதனாலதான் வேர்ல்ட்ல இருக்க பெஸ்ட் பேட்ஸ்மேன்லாம் பும்ராக்கு அகேன்ஸ்டா ஸ்ட்ரகிள் பண்றாங்க. பும்ரா ஓவர் த விக்கெட்ல இருந்து பால ஒயிட் ஆஃப் தி கிரீஸ்ல இருந்து ரிலீஸ் பண்றப்ப மோஸ்ட் ஆஃப் தி ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. பேட்ஸ்மேன் மைண்ட்ல பால் கெப்ட் லோ ஆகுமா இல்ல 5th ஸ்டம்ப் லைன்ல பால் போகுமான்னு கன்ஃபியூஷனே நிறைய டைம் பேட்ஸ்மேன்ஸ் அவுட் ஆவாங்க. பும்ராவோட வெப்பனே பர்ஃபெக்டான யாக்கர் தான். 145 பிளஸ் ஸ்பீடுல டோக் ரஷிங் யாக்கர் அவரோட பவுலிங் ஆக்ஷன்ல போறப்ப பேட்ஸ்மேன் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. பும்ராவோட வேரியேஷன்ஸ் தான் அவர் ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்லே பெஸ்ட் பவுலரா இருக்க முக்கியமான காரணமே. ஷார்ப்பான பவுன்சரா இருக்கட்டும், ஸ்லோ பவுன்சரா இருக்கட்டும், ஃபாஸ்ட் யாக்கரா இருக்கட்டும், ஸ்லோ யாக்கரா இருக்கட்டும், ரிவர்சிங்கா இருக்கட்டும், இன்சிங்கா இருக்கட்டும், அவுட் சிங்கா இருக்கட்டும், அக்யூரசியாவும் போடுவாரு, அதே டைம்ல கன்சிஸ்டன்சியாவும் போடுவாரு. பும்ரா ஃபீல்டிங் செட்டப்புக்கு ஏத்த மாதிரி பவுலிங் போடுவாரு. சில பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா ஆஃப் சைடு ஃபீல்டிங் நிப்பாட்டிட்டு லெக் சைடு பால் போடுவாங்க. பும்ரா மேட்சோட அண்டர் பிரஷர் சுச்சுவேஷன்ல டீமுக்காக பிரமாதமா போடுவாரு. பிகாஸ் அவர்கிட்ட கன்சிஸ்டன்சியும் இருக்கு, அக்யூரசியும் இருக்கு. இந்த T20 வேர்ல்டு கப்ல பும்ராவோட ஸ்டாட்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா எக்கானமி ரேட் 4.17, ஆவரேஜ் 8.28, 8.28 பாலுக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. 8 மேட்சஸ் டோட்டலா பிளே பண்ணி 15 விக்கெட் எடுத்திருக்காரு. T20 வேர்ல்டு கப் ஃபைனல்ல மெயினான பவுலரே இவர் தான். 4 ஓவர்ஸ்ல 18 ரன் மட்டுமே கொடுத்து 2 விக்கெட் எடுத்தாரு. ஓபனர் ரீசா ஹென்ட்ரிக்ஸ் விக்கெட் எடுத்தாரு. குரூஷியல் டைம்ல மார்க்கோ ஜான்சன் விக்கெட்டையும் எடுத்தாரு. பும்ரா இந்தியா டீமுக்காக 3 ஃபார்மேட்லயும் ஆடுற இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருக்காரு. T20ல 4 ஓவர் போட்டுடலாம். 50 ஓவர் மேட்சஸ்ல 10 ஓவர் மேக்ஸிமம்ல 5 ஓவர் ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல போடுவாரு. மிடில்ல 2 ஓவர் போடுவாரு. டெத்ல 3 ஓவர் போடுவாரு. டெஸ்ட் மேட்சஸ்ல பவுலிங் போடுறது ஈஸியில நிறைய ஓவர் போடுற மாதிரி இருக்கும். பும்ராவோட ஆக்ஷனுக்கு சைடு ஸ்ட்ரெயின், பிராக்சர், மசில் டியர், ஆங்கிள் இன்ஜுரின்னு நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபிட்னஸ் கன்சர்ன்ஸ், இன்ஜுரிஸ் தாண்டி டெஸ்ட், ஒன் டே, T20 3 ஃபார்மேட்லயும் இந்தியாவுக்கு முக்கியமான பவுலரா பும்ரா இருக்காரு. வேர்ல்டுலயே ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் பவுலராகவும் இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.